Hello friends, welcome to Ronnie Tailors. இப்போ நம்ம வந்து அதாவது வந்து அடிப்படை பயிற்சிங்க நார்மல் நீடிலுக்கு வந்து என்னென்ன திங்ஸ் தேவை, எப்படி போடணும், எப்படி எண்ட் நாட் போடணும் அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்க போறோம். அதுக்கு வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் வந்து நான் அத பேசிக்கா என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஆரி ஸ்டாண்ட் எடுத்துறோம். நம்ம இந்த ஸ்டாண்ட்ல தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து நீங்க உங்களுக்கு தேவைனா யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம ரிங்லேயே போட்டுக்கலாம். ரிங்ல போடணும் அப்படின்னா கையில வச்சு போடணும். இது வந்து நம்ம வந்து ஸ்டாண்ட்ல வச்சு போடுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தேவைப்படுறது வந்து ஆரி ரிங் நம்ம பிரேம் எடுத்திருக்கோம். இது வந்து 16 இன்ச் எடுத்திருக்கோம். பாருங்க, இதுல இருந்து இது இந்த ரிங் வந்து இது வந்து எல்லாத்துக்குமே போடுறதுக்கு உங்களுக்கு கரெக்டா இருக்கும். 16 இன்ச் எடுத்திருக்கோம். இப்போ இதுல வந்து நம்ம கிளாத்தை வந்து எப்படி ஃபிட் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்க்ரூ இருக்கிறத எடுத்துட்டு, இது வந்து பாப்லின் கிளாத். இது வந்து எதுவுமே தெரியாது அப்படிங்கிற, அதாவது அடிப்படை பயிற்சி பண்றவங்களுக்கு வந்து பாப்லின் கிளாத் வந்து கரெக்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபேஸிக் போடுறவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி வாங்கி பழகிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து மெயின் கிளாத்ல போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூ இருக்கு இல்லையா, இதை வந்து மேல் பகுதியில் வைக்கணும். நல்லா டைட் பண்ணணும். நல்லா டைட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம ரிங்ல இருந்து எடுத்ததுக்கு அப்புறமும் நல்லா டைட்டாக நீட்டாக இருக்கும். அப்படிங்கிறதெல்லாம் நல்லா டைட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு ரொம்ப டைட்டாக இருக்குன்னா அது கொஞ்சம் நம்ம லூஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூ வந்து ரொம்ப லைட்டாக லூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு பாருங்க, சுருக்கு இல்லாம இருக்கணும். இது வந்து எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு இருக்காங்க பாருங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, ஃபேஸிக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிறவங்களுக்காண்டி தான் நம்ம வந்து இந்த வீடியோவே போடுறோம். சுருக்கு இல்லாம நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நம்ம நல்லா டைட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் கூட லூஸ் இல்லாம இருக்கணும். அப்புறம் நம்ம வந்து ஒயிட் பென்சில் வந்து அப்சரா கிளாஸ் மார்க்கிங் ஒயிட் பென்சில் தான் நம்ம யூஸ் பண்றோம். இதுதான் நம்ம வந்து மார்க் பண்றதுக்கெல்லாம் கரெக்டா இருக்கும். இது வந்து நம்ம மார்க் பண்ணிட்டு இது தப்பாயிட்டு அப்படின்னா எரேசர் வச்சு நம்ம அழிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஹமாம் சோப் இதை மாதிரி இருக்குல்ல, அதை வந்து லைட்டா டிப் பண்ணி அந்த கிளாத்ல தொடச்சிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து இந்த மார்க் போயிடும், ஒயிட் மார்க் போயிடும். லைட்டா எரேசர் வச்சு அழிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அப்சரா ஒயிட் மார்க்கிங், அப்சரா கிளாஸ் மார்க்கிங் ஒயிட் பென்சில் எடுத்திருக்கோம். ஷார்ப்னர் வந்து நம்ம வந்து ஒயிட், இந்த இதுக்கு உண்டான ஷார்ப்னர் கிடைக்கும் உங்களுக்கு கடையில். நம்ம ஒயிட் பென்சில் வாங்குறோம் இல்லையா, அங்கேயே ஷார்ப்னர் வந்து கிளாஸ் மார்க் பென்சிலுக்குன்னு கேட்டு வாங்குங்க. மற்ற ஷார்ப்னர் வந்து இதுக்கு செட் ஆகாது. அப்புறம் நம்ம ஜரி த்ரெட் வந்து A1 மம்தா ஸ்பெஷல் குவாலிட்டி, இந்த மாதிரி நம்ம இந்த ஜரி த்ரெட் தான் யூஸ் பண்றோம். அப்புறம் சேவிங் த்ரெட். கார்பன் சீட் வந்து இங்க் கார்பன் சீட்டும் வச்சிருக்கோம், நம்ம எல்லோ கார்பன் சீட்டும் வச்சிருக்கோம். எல்லோ கார்பன் சீட்டு தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும். இங்க் கார்பன் சீட் வந்து த்ரெட் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அப்படிங்கிறதுனால வந்து நம்ம எல்லோ கார்பன் சீட்டு தான் யூஸ் பண்ணணும். இது எதுக்கு இங்க் கார்பன் சீட் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம பேப்பர்ல வந்து ஒன் சைட் மார்க் பண்ணிட்டு இன்னொரு சைட் மார்க் ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி இங்க் கார்பன் சீட்டு. கிளாத்ல கண்டிப்பா போடாதீங்க, இது வந்து அந்த இங்க் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அப்புறம் க்ளூ வந்து நம்ம ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்றோம். ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ. பீட் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பஞ்ச்லாம் வாங்கி வச்சுக்கலாம். ஒரு பஞ்ச் 2 பஞ்ச் அப்படின்ட்டு. ஒரு பஞ்ச் வந்து இந்த இருக்கு இல்லையா, இது வந்து நம்பர் 3 ஆன்டிக் பீடு, இது வந்து நம்பர் 4 ஆன்டிக் பீடு. பாருங்க, இதுதான் ஒரு பஞ்ச். நம்ம யூஸ் பண்ற சில்க் த்ரெட் வந்து பெல் கம்பெனி பெல் எம்ப்ராய்டரி த்ரெட் தான் நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்றோம். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து நீடில். இது ரொம்ப முக்கியமானது. இந்த நீடில் இருந்தாதான் நம்ம வந்து பீடு ஒர்க்கோ ஜர்தோசி ஒர்க்கோ எதுவுமே போட முடியும். இது வந்து நீடில் நம்பர் 10. சுகர் பீடு ஜர்தோசி ஒர்க் போடுறதுக்கு இந்த நீடில் தான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். நீடில் நம்பர் 10. இது வந்து நீடில் நம்பர் 5. இந்த நீடில் வந்து சாதாரணமா நம்ம எல்லா ஹெம்மிங் பண்றதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த நீடில் தான் இது. இதுல ஹூக் பண்றதுக்கு ஹெம்மிங் பண்றதுக்குலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இதுல தான் வந்து நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ இது இருந்தால் தான் நம்ம நார்மல் நீடியில் போட முடியும், சுகர் பீடு ஜர்தோசி ஒர்க் எல்லாமே. இப்போ இந்த த்ரெட்டில் இந்த நீடில் வந்து த்ரெட்டு கொறுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்படிங்கிற ஹோல் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அப்படிங்கிறப்ப நம்ம வந்து அடியில் வந்து ஒரு ஒயிட் பேப்பர் வச்சுட்டு த்ரெட் கொறுக்கிறப்போ வந்து உங்களுக்கு ஹோல் வந்து கிளியராக தெரியும். இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஜரி த்ரெட் எடுத்திருக்கோம், நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கோம். இப்போ நம்ம வந்து சிங்கிள் த்ரெட்டாக எடுத்திருக்கோம், டபுள் த்ரெட்டாக இட்டு பாருங்க மடிக்கிறப்போ. இப்போ நம்ம வந்து த்ரெட்டை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு ஒரு த்ரெட்டில் மட்டும்தான் நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட போகிறோம். 2 த்ரெட் இருக்குல்லையே, அந்த ஒரு த்ரெட்டு மட்டும் நம்ம நாட் போட்டுக்கலாம். நாட் போடுறது வந்து பாருங்க விரலுக்கு அடியில் இந்த மாதிரி த்ரெட்டை கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு இந்த லூப்புக்குள்ளே இந்த த்ரெட்டை கொண்டு வந்துடணும். முடிச்சு விழுந்துச்சு பாருங்க. பாருங்க இது வந்து நம்ம வந்து ஒரு சின்ன நாட்டு மட்டும் போட்டிங்கன்னா இந்த கிளாத்தோடய வெளியில் வந்துடும். அதனால் நம்ம வந்து நல்லாவே போட்டுக்கணும். ஒரு 5-6 நாட் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கிளாத் வழியாக வெளியில் வராமல் இருக்கும். இந்த மாதிரி விரலுக்கு அடியில் வச்சுட்டு இந்த லூப்பில் இந்த த்ரெட்டை கொண்டு வந்துடுங்க. இந்த இருக்கு இல்லையா, பாருங்க விரல் இப்படி சுற்றி கொண்டு வந்திருக்கும் இல்லையா, இதில் வந்து த்ரெட்டை இப்படி கொண்டு வந்துடணும். நல்லா ஒரு 5-6 நாட் போட்டிங்கன்னா தான் கிளாத் வழியாக வராமல் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு லைன் மார்க் பண்ணிவிட்டு அதில் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். எப்போவுமே லைன் மார்க் பண்ணி அதில் போடுங்க. நெக்குனா நெக்குக்கு நம்ம லைன் மார்க் பண்ணிப்போம் இல்லையா, அதில் போடுறப்போ உங்களுக்கு கரெக்டாக ரவுண்டு நெக்னா கரெக்டாக ரவுண்ட் நெக் வரும். த்ரெட்டை வந்து லெஃப்ட் ஹேண்ட் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ரைட் சைடில் நீடில் வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ அடிப்பக்கம் நீடில் உள்ளே போட்டுட்டு வெளிப்பக்கம் இந்த மாதிரி எடுத்துடணும். இந்த லூப்புக்குள்ளே எடுத்துடணும். திரும்ப நம்ம நீடியில் வந்து ரைட் சைடில் வச்சுருக்கோம், லெஃப்டில் வந்து த்ரெட்டை இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டே போடுங்க. லூப்புக்குள்ளே நீடில் போட்டிருக்கோம் இல்லையா, திரும்ப இந்த லூப்புக்குள்ளே எடுத்துக்கலாம். நம்ம மார்க் பண்ணியிருக்க லைனில் போடுறப்போ உங்களுக்கு லைனில் கரெக்டாக வரும். அதே மாதிரி செயினோட அளவு வந்து ஒன்று போல் வர்றது மாதிரிக்கு போடுங்க. இப்போ நம்ம வந்து த்ரெட்டு சின்னதாகிட்டு அப்படின்னா எப்படி வந்து கட் பண்ணி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து லூப் எடுத்துருக்கோல்லையே, எடுத்ததுக்கு ஒட்டிலுமே நீடில் வந்து உள்பக்கம் போட்டுக்கலாம். உள்பக்கம் போட்டு நாட் போட்டுட்டு எப்படி ஜாயின் பண்ணணும்னு பார்ப்போம். பாருங்கள் இந்த மாதிரி போட்டோம் இல்லையா, இப்போ பிரியாது பாருங்கள், அதை ஒட்டிலுமே போட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து நாட் வந்து எப்படி போடணும்னு பார்க்கலாம். த்ரெட் இந்த இருக்கு இல்லையா, இப்போ நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் இந்த மாதிரி பிடிச்சிட்டு கிளாத்தில் வந்து லைட்டாக குத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த த்ரெட்டில் கூட இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த த்ரெட் இருக்கு பாருங்கள், இதை வந்து நீடிலுக்கு அடியில் கொண்டு வரணும். நீடிலுக்கு அடியில் கொண்டு வந்துட்டோம் பாருங்க. நீடிலுக்கு அடியில் கொண்டு வந்துறப்போ உங்களுக்கு ஒரு லூப் வந்துடும். நாட் ரெடி ஆகிட்டு திரும்ப நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்போ நீடிலுக்கு அடியில் த்ரெட்டை கொண்டு வந்துருங்க. இந்த பாருங்க, இந்த லூப் மாதிரி இருக்கு பாருங்க. இந்த லூப்புக்குள்ள நீடில் வந்துடணும். 2 நாட் போட்டாலே ஸ்ட்ராங் ஆயிரும். திரும்ப ஒன்று போட்டு காமிக்க பாருங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு நீடிலுக்கு அடியில் த்ரெட்டு வர்றத மாதிரிக்கு இந்த லூப் இருக்கு பாருங்க, இந்த லூப்புக்குள்ள நீடில் வந்துடணும். இப்போ பாருங்க நாட் ரெடி ஆகிட்டு நம்ம இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். திரும்ப வந்து நம்ம எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்ததே மாதிரி சிங்கிள் த்ரெட்டில் வந்து நாட் போட்டு வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், த்ரெட்டை வந்து அடிப்பக்கம் கொண்டு வந்துட்டு இந்த லூப்புக்குள்ளே நீடில் கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு நம்ம இப்போ இங்கே எப்படி போட்டோமோ அதே மெத்தடில் ஜாயின் பண்ணிடுவோம். அவ்வளோதான். லூப்புக்குள்ளே கொண்டு வந்துட்டோமா,
நம்ம ஜாயின் பண்ணதே தெரியாது. நம்ம வந்து ஃபுல் நெக்கு ஃபுல்லும் த்ரெட் வச்சு கொண்டு வந்து போட முடியாது இல்லையா? அப்போ நம்ம வந்து த்ரெட்டு காலியான அப்புறம் இந்த மாதிரி தான் நம்ம ஜாயின் பண்ணி கொண்டு வரணும். போடுறது வந்து மார்க் பண்ணிருக்க லைன்ல கரெக்டா வர மாதிரி போடுங்க. அதே மாதிரி செயினோட அளவு வந்து ஒன்று போல போடுங்க. உங்களுக்கு ரொம்ப நீட்டாவே இருக்கும். இப்போ நம்ம அடி பக்கம் போட்டு நாட் போட்டுக்கலாம். இப்போ இது நம்ம நாட் போட்டுடலாம். நீடில் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு நீடிலுக்கு அடியில் த்ரெட்டை கொண்டு வந்துருங்க. பாருங்க ஒரு நாட் வந்துருச்சு. இன்னொரு நாட் போட்டுக்கலாம். நீடிலுக்கு அடியில் த்ரெட் அந்த மாதிரி கொண்டு வந்துடணும். இப்போ உங்களுக்கு லூப் வந்துடும். அவ்வளோதான், லூப்புக்குள்ள த்ரெட்டு. இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். ஒட்டிலுமே கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு த்ரெட் பிரிஞ்சு வராது. இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டு பாருங்க. இப்போ நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட்டோம் பாருங்க. நம்ம வந்து ஜாயின் பண்ணதே தெரியாம நீட்டா வந்திருக்கு. அடுத்தது வந்து சில்க் த்ரெட்டால செயின் ஸ்டிச் வந்து எப்படி போடணும் அப்படின்னு பார்க்கலாம். இது நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். த்ரெட் வந்து இந்த மாதிரி எடுத்துருக்கோம் இல்லையா? நம்ம வந்து ஜரி த்ரெட் வந்து சிங்கிள் த்ரெட்ல போட்டோம். இது வந்து இந்த 2 த்ரெட்டையுமே நம்ம நாட் போட்டுறணும். ஒரு த்ரெட்டை விட்டுட்டு போடக்கூடாது. 2 த்ரெட்டையுமே நாட் போட்டுறணும். பாருங்க இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த ரவுண்ட் இருக்கு இல்லையா? நம்ம விரல் கடியில த்ரெட் வச்சது பாருங்க. இந்த ரவுண்டுக்குள்ள பாருங்க முடிச்சு வந்துருச்சு. திரும்ப இன்னொரு டைம் போடலாம். இந்த ரவுண்டுக்குள்ள த்ரெட்டை கொண்டு வந்துடணும். இப்போ இந்த 2 முடிச்சு மட்டும் உங்களுக்கு வந்து கிளாத் வழியா ஈஸியா வந்துடும். நல்லா ஸ்ட்ராங்கா போடணும். நல்லா ஒரு 5-6 முடிச்சு வர இந்த மாதிரி போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு மேல்வழியா வராது. இந்த மாதிரி முடிச்சு வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒரு 5-6 முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதுல வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இன்னொரு லைன் மார்க் பண்ணிக்கலாம். லைன் மார்க் பண்ணிட்டு அதுல போட்டுக்கலாம். எப்பவுமே லைன் மார்க் பண்ணிட்டு போடுங்க. நம்மளுக்கு வந்து அப்பதான் கரெக்டா வரும். த்ரெட்டை வந்து இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் பிடிச்சிட்டு நம்ம இங்க எப்படி போட்டோம் அதே மெத்தட் தான் இதுவும். லூப்புக்குள்ள நீடில் உள்ள போட்டுறணும். உள்ள போட்டுட்டு திரும்ப இந்த லூப்புக்குள்ள கொண்டு வந்துடணும்.
இப்போ த்ரெட் வந்து சின்னதாகிட்டு பாருங்கள். நம்ம வந்து இந்த லூப்பை ஒட்டிலுமே நீடில் உள்ளே போட்டுட்டு எப்படி நாட் போட்டு ஜாயின் பண்ணணும்னு பார்க்கலாம். இந்த மாதிரி எடுத்துருக்கோம் இல்லையா, எடுத்துட்டு நம்ம எல்லாமே இது நாட் போடுறது ஒன்று மாதிரி தான், ஒரே மாதிரி தான். நீடிலுக்கு அடியில் த்ரெட்டை கொண்டு வந்துடணும். த்ரெட்டை இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நீடிலுக்கு அடியில் த்ரெட்டை கொண்டு வந்துருங்க. இந்த மாதிரிக்கு ஒரு லூப் வந்துருச்சு பாருங்கள். நம்ம 2 நாட் போட்டுட்டோம். அவ்வளோதான். இதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்கே த்ரெட் எடுத்தோலே அதே மாதிரி டபுள் த்ரெட் எடுத்து சிங்கிள் த்ரெட் எடுத்து டபுளாக ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் நாட் போட்டு வச்சுருக்கேன். நம்ம அடிப்பக்கம் வந்து இந்த லூப்பு வழியாக நீடில் கொண்டு வரணும். இந்த லூப்புக்குள்ளே நீடில் கொண்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு மார்க் பண்ணியிருக்க லைனில் கரெக்டாக வர்ற மாதிரி போடுங்க. த்ரெட்டை வந்து லெஃப்ட் ஹேண்ட் பிடிச்சிட்டே போடுங்க. நம்ம மார்க் பண்ணிருக்க லைன் வரைக்கும் கரெக்டாக கொண்டு வந்துட்டோம். கொண்டு வந்துட்டு நீடில் உள்ள போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ இதை ஒட்டிலுமே நீடில் உள்ள போட்டுட்டு எப்படி ஜாயின் பண்ணணும்னு பார்க்கலாம். த்ரெட்டை இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ரைட் சைடில் நீடில் இருக்கு இல்லையா, நீடில் வந்து இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு நீடிலுக்கு அடியில் த்ரெட் வரணும். இன்னொரு டைம் பார்க்கலாம். நீடிலுக்கு அடியில் நம்ம த்ரெட்டை கொண்டு வந்துக்கலாம். நீடிலுக்கு அடியில் த்ரெட்டை கொண்டு வரப்போ ஒரு லூப் வருது பாருங்கள். அவ்வளோதான். நம்ம 2 நாட் போட்டோம், நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். அடிப்பக்கம் பாருங்கள் நாட் போட்டு வச்சுருக்கோம். மேல் பக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம போட்டுட்டோம். ஜாயின் பண்ணது எதுவுமே தெரியாத அளவுக்கு நீட்டாக இருக்குது. இப்படி தான் நம்ம வந்து போடணும். நம்ம வந்து இன்னும் அடுத்த வீடியோவில் வந்து பீட்ஸ்லாம் எப்படி போடணும் எப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு வந்து எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.